தொலைந்தாரா தொலைத்து கொண்டாரா மறைந்தாரா மறைக்கப்பட்டிருக்கிறாரா கேள்விகள் ஆயிரம் இருந்தாலும் பதில்கள் இன்றி இருளில் தவிக்கும் ஒரு திரிசங்கு நிலை இது மறைக்கப்பட்ட தடங்கள் மறைக்கப்பட்ட தடங்கள் வணக்கம். இன்று நாம் ஆராய போகும் வழக்கு 2007ஆம் ஆண்டில் இடம்பெற்ற ஒரு விசித்திரமான சம்பவம். இதில் என்ன விசித்திரம் என்றால் 13 ஆண்டுகள் கழித்து இந்த வழக்கு ஒரு திடுக்கிடும் திருப்பத்தை கண்டது. இசபெல்லா, வயது 19, திடீர் என்று தொடர்பில்லாமல் போனார். 4 நாட்கள் கழித்து அதிகாரப்பூர்வமாக காணாமல் போனவர் என்று பதிவு செய்யப்பட்டார். காவல்துறையினரும் பொதுமக்களும் இணைந்து பல்வேறு தேடுதல் முயற்சிகளையும் விசாரணைகளையும் மேற்கொண்டனர். பொதுமக்களிடம் உதவி கோரும் அறிவிப்புகள், தொடர்ந்து நடந்த தேடுதல்கள், இவற்றின் காரணமாக இந்த வழக்கு சிங்கப்பூரில் பெரும் கவனம் பெற்ற காணாமல் போன வழக்குகளில் ஒன்றாக மாறியது. ஆனால் 13 ஆண்டுகள் கழித்து இசபெல்லாவின் காணாமல் போன வழக்கு ஒரு கொலை வழக்காக மறுவகைப்படுத்தப்பட்டது. இத்தனை ஆண்டுகளாக கிடங்கில் கிடந்த இந்த வழக்கு எப்படி திடீரென ஒரு திருப்பத்தை கண்டது? ஹலோ ஹலோ பெல்லா, எங்கே இருக்க? நான் இப்போ தான் வெளியானேன், வந்துட்டுருக்கேன். ஓகே ஓகே, நம்ம கேம்பஸில் தான் இருக்கோம். சீக்கிரம் வா. சரி, நாங்கள் வந்து பார்க்குறேன். ஏய், அந்த அசைன்மெண்ட் எழுதி முடிச்சிட்டிங்களா? ஐயா, நானும் ஒன்றும் செய்யல. ஏய் அஸ்லான், ஏய் எப்படி இருக்க? எப்படி நீயும் பெல்லாம் எப்போதுமே தான் தோ கடைசியில் வந்துட்டா. வந்துட்டு இருக்கேன்னு சொன்னல, எப்போதுமே அதான் சொல்லுவேன். சொன்ன மாதிரி வந்துட்டல. இன்னைக்கு என்னது வீடு வந்து மொத்த வீட்டையும் பா, லேப்டாப், கேமரா, வேற எங்கேயோ கூடி போகிற மாதிரி இல்லை. கைஸ், எத்தனை மணிக்கு வரீங்க? எங்கே வர? வீட்டுக்கு தான், ராத்திரி. ஏ சும்மா சில் பண்ணதான். எத்தனை மணிக்கு? சாயந்தரம் தான், மெசேஜ் பண்ணுறேன். ஓகே. சொன்னேன்ல, இசபெல்லா எப்போதுமே ஓகே தான். ஆமாம், ஃபன்னாக தானே இருக்கோம். ஏய் ஏய் வெயிட் பண்ணு. ஏய் பெல்லா. ஏய், அவங்க 2 பேரும் ஏன் வரல? தெரியல, ரெண்டும் சோமேறிய. ஏய் பெல்லா, ஏன் ஓ பேக் எப்போதும் கன மாதிரி? என்ன பேசுகிற? அதுக்குள்ளே தேவையான நிறைய பொருட்கள் இருக்கு. என்ன லேப்டாப்பா? ஆமாம், என் லேப்டாப், கேமரா எல்லாம் உள்ளே இருக்கே. இதெல்லாம் எதுக்கு நீ இங்கே எடுத்துட்டு வர? இன்கேஸ் எனக்கு தேவைப்பட்டா. என்ன ஹோம்ஒர்க்கா? தெரியல, இருக்கலாம். ஏய் புடி, வேற எவச்சும் வரானுவா? நினைக்கிறேன், சில பேர்கிட்ட சொல்லியிருக்கேன். சில பேருன்னு சொன்னா இருக்கிறது நம்ம 2 பேரும் மட்டும் தானே. சத்தம் குறைவா இருக்கும், நல்லது தானே. அப்படியே சொல்லிட்டே. சரி வா போடா.
கைஸ் எல்லாம் ஓகேயா? ஆமான்னு நினைக்கிறேன். அதை யாராச்சும் எடுக்கிறீங்களா? யார் இந்த நேரத்தில் மெசேஜ் பண்ணுறா? தெரியல. தெரியாதா? ஆரம்பிக்காது. உண்மையை சொல்லு, யார் இது? அது யாரோ ஒருத்தன். ஒருத்தர் தானே இல்லை பல பேரா? அஸ்லான், என்ன சும்மா தான் கேட்குறேன். ஓ எக்ஸா? இல்லை, அப்போ யாரு? தெரிஞ்ச பையன். நீ வர வர ரொம்ப பிஸியாக இருக்க. இப்போ என்ன? சும்மா சொல்கிறேன். ராத்திரி பூரா உன் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அதுக்கு அவன் யாராக இருந்தாலும் சரி, அவன் நமக்கு ஃப்ரீயாக இருக்க விட சொன்னேன். அதை நீ பண்ண. ஃபைன், சிலதுங்க திரும்ப அதை ஜென்மங்க. இசபெல்லா, இசபெல்லா, இசபெல்லா. அதன் பிறகுதான் இசபெல்லா காணாமல் போன மர்மம் தொடங்கியது. அவர் அந்த HDB லிஃப்டிலிருந்து வெளியேறியதாகவும் சிசிடிவி காட்சிகளில் பதிவாகவில்லை. இசபெல்லாவின் தாயார் தனது மகளை காணவில்லை என்றும் அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் காவல்துறையிடம் புகார் கொடுத்தார். 2007ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 29ஆம் தேதிதான் தன் மகளை இறுதியாக கண்டதாகவும் அவர் தகவல் வழங்கினார். கடைசியாக இசபெல்லா புடியுடனும் அஸ்லானுடனும் இருந்ததாகவும் அவர் காவல்துறையிடம் தெரிவித்தார். ஆனால் காவல்துறையினர் அஸ்லானையும் புடியையும் விசாரித்த போது அவர்கள் இசபெல்லா வேறு யாரையோ சந்திக்க ஈஸ்ட் கோஸ்ட் பார்க் சென்று விட்டார் என்று தகவல் வழங்கினர். எத்தனையோ ஆண்டுகளாக இசபெல்லாவின் குடும்பத்தினர் இசபெல்லாவை தேடினர். பொது மக்களின் உதவியை கோரினர். ஜோஹோ பாருவிலும் தேடி அலைந்தனர். ஆனால் இன்று நமக்கு கிடைத்திருப்பதோ முற்றிலும் வேறொரு விளக்கம். 13 ஆண்டுகள் கழித்து அஸ்லாமிடமிருந்து ஒரு புதிய வாக்குமூலம் வெளிவந்தது. ஆனால் புடி இன்னும் தலைமறைவாகவே இருக்கிறார். அப்படியானால் அஸ்லான் கூறியதன்படி அன்றிரவு உண்மையில் என்ன நடந்தது? Isabella? Bella Andri? Bella? 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 Bella Andri? Bella? Bella? Budi? Budi, Budi? Andri, Budi? நீ ஏஞ்சிடா? என்னது பெல்லா? என்ன இப்போ என்ன? ஆ பெல்லாடா? பெல்லா வேணா ஏந்திரிக்க மாட்டேங்கிறா. பெல்லாக்கு என்னாச்சு? பெல்லா, பெல்லா. ஏய், வாட்டர் பிட் ஜில்லுன்னு இருக்கு ப்ரோ. ரொம்ப நேரமாக இருந்திருக்கோம். இல்லை 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 இல்லை. ஏய் இசபெல்லா, பெல்லா விளையாடாத. அவ நல்லா தான் இருந்தா. எனக்கு தெரியும். பேசிட்டு தானே இருந்தோம். எனக்கு தெரியும். புடி, இங்க பாரு புடி, இந்த ட்ரக்ஸ் பத்தி யாருக்கும் தெரியப்படாது. என்ன என்ன சொல்ற? இந்த வழக்கில் என்னன்னா, அந்த பெண்மணி இந்த 2 பேரையும் பார்த்து தடை செய்யப்பட்ட போதை மருந்தை உட்கொண்டிருக்காங்க. ஆனால் அப்போ 2007 அந்த வழக்கு வரும்போது மிஸ்ஸிங் பர்சன் தான் வழக்கு தொடருது. இந்த 2 நபர்களும்
குறைஞ்சது இந்த இப்போ பிடிப்பட்ட அவர் வந்து போதை பொருள் எடுத்தான்னு சொல்லலை. அப்போ சொல்லியிருந்தா 2007 சொல்லியிருந்தா அந்த கண்ணோட்டம் வேறு மாதிரி போயிருக்கும். அந்த காலகட்டத்தில் சொல்லியிருந்தா அவருக்கும் அவரோட சிறுநீரில் எடுத்து பரிசோதித்து அவரும் ட்ரக்ஸ் எடுத்திருக்காருன்னு சொல்லி அதில் குற்றச்சாட்டுகள் வந்திருக்கலாம் 2007. ஆனால் அந்த காலம் தாமதப்பட்டதால் இப்போ சொன்னால் கூட ஆதாரம் இல்லை. அவரே ஒத்துக்கிட்டால் கூட அந்த குற்றத்தை கொண்டு வர முடியாது. அந்த சான்றிதழ் வேணும், HSCலேருந்து சான்றிதழ் வேணும். இல்லைனா அது குற்ற வழக்கு நிற்காது. அஜ்லான், என்ன பண்ணுற? இதெல்லாம் இங்கேயே விட்டுட்டு போக முடியாதுல்ல. அதுக்கு எங்கேயாச்சும் தூக்கி போட போகிறேன். இந்த வரம்மா கொஞ்ச நேரம் இது. அஸ்லான், சொல்லுங்கப்பா. யாரோட லேப்டாப் இது? என் கூட்டாளியோட. அவனுக்கு இப்போ தேவைப்படல, நீங்கள் வச்சுங்கப்பா. நிஜமாவா? அவ்வளோ நல்லவனா? நன்றி சொல்லணும்னு சொல்லிடு. சொல்லு. அஸ்லான் பின்னர் கூறியதன்படி 2007 அவர் பொய் சொன்னதற்கான காரணம் அவர்கள் போதைப் பொருள் பயன்படுத்தி இருந்தது காவல்துறையினருக்கு தெரியக்கூடாது என்பதுதான். இந்த உண்மை வெளிவந்து விடுமோ என்ற பயத்தில்தான் இசபெல்லாவின் உடலை அவர் மறைக்க முடிவு செய்ததாக கூறினார். பின்னர் இசபெல்லாவின் உடலை மறைத்தது, அவரது உடைமைகளை எடுத்துக்கொண்டது, பொய்யான ஆதாரங்களை உருவாக்கியது, காவல்துறையிடம் பொய்யான தகவலை அளித்தது என 4 குற்றச்சாட்டுகளை அஸ்லான் ஒப்புக்கொண்டார்.
அதற்கு அவருக்கு 26 மாதங்கள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது. பதிமூன்று ஆண்டுகளாக இசபெல்லாவின் வழக்கு ஒரு காணாமல் போன வழக்காக இருந்து வந்தாலும் காவல்துறையினர் இந்த வழக்கை ஒருபோதும் கைவிடவில்லை. குடிவரவு பதிவுகள், வங்கி கணக்குகள், மருத்துவமனைகள், பிரேத அறைகள், ஈசிலிங் பயன்பாட்டுகள், தொலைபேசி பதிவுகள் என பல திசையிலும் சோதனைகள் நடத்தப்பட்டன. காவல்துறையினர் இசபெல்லாவின் குடும்பத்துடன் தொடர்பில் இருந்து ஏதேனும் புதிய தகவல் கிடைக்கின்றதா என்று தொடர்ந்து கவனித்து கொண்டே இருந்தனர். ஆயினும் 13 ஆண்டுகள் கழித்து இந்த வழக்கு சந்தேக நபர்களிடம் எப்படி திசை திரும்பியது? மிஸ்ஸிங் பர்சன் கேஸ் தான் பதிவு செஞ்சு வழக்கு தொடர்ந்தாங்க. 2020 தான் அந்த வழக்கு மாற்றப்பட்டு சிஐடிக்கு வந்து மர்டர்னு அதை வகைப்படுத்தி ஆராய ஆரம்பித்தாங்க. இதுக்கு முக்கியமான காரணம் அவங்ககிட்ட இருந்த அந்த பெண்மணிகிட்ட இருந்த பொருட்கள் இவர்கிட்ட இருந்தது, இவர் டிஸ்போஸ் பண்ணார் அப்படின்னு வழக்கு ஆரம்பித்து அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பித்து தொடரும் போது தான் பல உண்மைகள் வெளியிருந்துச்சு. லிங்க் ஆரம்பத்தில் மிஸ்ஸிங் பர்சன், 2020 மர்டர். ஸோ அந்த நோக்கம், அந்த எப்படி அவங்க அணுகுமுறை மாறி இருக்கிறதால தான் இந்த வழக்கு கொஞ்சம் அடுத்த கட்டத்துக்கு போணுச்சு. இந்த நபருக்கு வந்து 26 மாதம் வந்து தண்டனை கிடச்சிச்சு, சிறை தண்டனை. 4 சார்ஜஸ் அவருக்கு இருந்துச்சு. டிஸ்போசிங் த பாடி, த காப்ஸ். இன்னொன்று வந்து லைங் டு த போலீஸ் அண்ட் கிவிங் ஃபால்ஸ் எவிடன்ஸ். ஃபைனலி மிஸ் அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, அது வந்து லேப்டாப். அதனால் இந்த சார்ஜஸை பேஸ் பண்ணி இவருக்கு வந்து மர்டர் சார்ஜ் வந்து கொண்டு வரல. அதில் வந்து சட்டத்தில் இடம் இல்லை, ஏன்னா எவிடன்ஸ் வந்து போதுமாக இல்லை. மற்றபடி வந்து அந்த இன்னொரு சஸ்பெக்ட் இருக்காங்க, ஈஸ் அண்ட் லார்ஜ். இப்போதைக்கு அவர் சுதந்திரமாக சிங்கப்பூரில் சுற்றலாம். ஆனால் புதிய ஆதாரங்கள் இல்லைன்னா அந்த இந்தோனேஷியாவுக்கு சென்ற 2வது நபர் பிடிப்பட்ட அவர்கிட்டருந்து அவருடைய வாக்குமூலம் அதிலிருந்து வர என்னாச்சும் ஆதாரங்கள் வச்சு தான் இந்த வழக்கு மறுபடியும் தொடர்புக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 13 வருஷமாக இவங்க சிங்கப்பூர்லேயே இருந்திருக்காங்க, வெளியூருக்கு ஓடி போகலை. அவங்க பாட்டுக்கும் அவங்க வாழ்க்கையை வந்து சாதாரணமாக எப்பவும் போலயே வாழ்ந்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அலட்சிய போக்கோ இல்லை வந்து ஒரு கட்ஸோ அப்படின்லாம் சொல்ல முடியாது. இது தானே இப்படி நம்ம சொல்ல முடியாது. இட் குட் பி அ காம்பினேஷன் ஆஃப் ரீசன்ஸ். நான் வந்து இப்போ இந்த ஊரை விட்டு நான் ஓடி போயிட்டேன்னா ஐம் லைக் டர்னிங் த அட்டென்ஷன் ஆன் ஐ மீன் இப்போ நான் வந்து சாதாரணமாக எல்லாரு கூடயும் நான் வந்து சகஜமாக இருந்தேனாக்கா யாரும் என்னை சந்தேகப்பட போகிறதில்ல இல்லைங்களா? ஸோ பட் நான் வித்தியாசமாக ஏதாவது செஞ்சேன்னா ஒரு க்யூரியாசிட்டி க்ரியேட் பண்ணும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் அவங்க வந்து எங்கேயும் போகாமல் எஸ் பர் நார்மல் அவங்க வாழ்க்கையை வந்து இந்த 13 வருஷமாக வாழ்ந்திருக்காங்க. பட் அவங்களுக்குள்ளே நடந்த போராட்டம் வந்து ஐ திங்க் ஒன்லி அவங்களுக்கு ஒண்டி தான் தெரியும். நம்ம எல்லாருக்கும் வந்து டிஃபென்ஸ் மெக்கானிசம் இருக்குது, பட் நம்ம வேறு மாதிரி காட்டிக்குவோம். சிலவங்க வந்து மேபி ஒத்துக்கலாம், ஆனால் சிலவங்க வந்து சர்வைவல் மோட்டில் இருப்பாங்க. யூனோ, அவங்க செல்ஃப் ப்ரிசர்வேஷன், நான் வாழணும், நான் இருக்கணும், நடந்துட்டு. ஸோ இந்த ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசமில் அவங்க அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஒரு குற்ற உணர்ச்சி இருக்காது. எப்படி அவங்க ஹைட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கே அது வந்து ஒரு வகையில் வந்து நடந்தது மறக்க ஆரம்பிச்சிருவாங்க. நாட் தட் they forget, they purposely tell themselves to forget. நம்ம மறந்துடலாம், அதை பற்றி யோசிக்க வேண்டாம், வேறு எதில் ஃபோக்கஸ் பண்ணுவானே. ஸோ அது போக போக தான் அதான் சம்டைம் வந்து நம்ம சீரியல் கில்லரை பார்க்குறோம். ஏன் அவங்க திருப்பி செய்கிறாங்க? ஒரு க்ரைம் நடந்ததுக்கப்புறம் அவங்க அதை மறந்துட்டு வாழ முடியும் போது அவங்களுக்கு அந்த எம்பத்தி போயிட்டு they become cold. ஸோ திருப்பி அவங்களால செய்ய முடியும் சம்டைம், பிகாஸ் they are not focusing on what has happened. they have done it. அது நடந்த பிறகு அதை தூக்கி போட்டுட்டு கேரி ஆன் பண்ண முடியும். சில பேர்னால அது முடியும். 2010ஆம் ஆண்டில் பொங்கோல் ட்ரெக் 24 நடந்த தேடுதல் பணிகளின் போது மனித மண்டை ஊடாக கருதப்பட்ட ஒரு பகுதி கண்டெடுக்கப்பட்டது. ஆனால் அப்போது அது யாருடையது என்பது தெரியவில்லை. ஆனால் அஸ்லான் கைது செய்யப்பட்ட பின்னர் முன்பு பொங்கோல் பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் மீண்டும் ஆய்வு செய்யப்பட்டன.
அப்போது நடத்தப்பட்ட டிஎன்ஏ பரிசோதனையில் அந்த மண்டை ஓடு இசபெல்லாவுடைய மண்டை ஓடாக இருக்க அதிக சாத்தியம் என்று தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து மேலும் தூண்டுதல்கள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் மற்ற உடல் பகுதிகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆயினும் 13 ஆண்டுகளாக எதுவும் தெரியாமல் தவித்த குடும்பத்திற்கு தன் மகளை பற்றி ஏதோ முடிவொன்று கிடைத்தது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நான் இந்திரா. இது மறைக்கப்பட்ட தடங்கள். தொலைந்தாரா, தொலைத்து கொண்டாரா, மறைந்தாரா, மறைக்கப்பட்டிருக்கிறாரா? கேள்விகள் 1000 இருந்தாலும் பதில்கள் இன்றி இருளில் தவிக்கும் ஒரு திரிசங்கு நிலை. இது மறை